Hey students, so exercise 3.1ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போலாம். சம் கொடுத்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் எடுத்துலாமா? ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துங்க -3x -2y + 5z இது -12 தான் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் x - 2z = தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 வேரியபிளுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ தேர்ட் பண்ணலாம், ரெண்டே வேரியபிள் தான் இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ரெடி இங்கே தேர்ட் எப்படி இருக்கு, 2 வேரியபிள் இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் டேமோ இது டைம் தான் இருக்குது தேர்ட் ஈக்குவேஷனில். அதெல்லாம் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை சால்வ் பண்ணும்போது பண்ணலாம், ஒய்யை கேன்சல் பண்ணலாம். அப்போ அதுவும் எக்ஸ் இதில் வரும், இந்த தேர்ட் கூட சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே தரேன், x + 2y - z 6. அதே போல் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தரேன், -3x - 2y + 5z = -12. இப்போ என்ன, -2y + 2y கேன்சல் ஆகும், அப்போ இது -2x ஆகுமா? இது நான் +4 இது ஈக்குவல் நேரம் -6 ஆயிடுமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துங்க. சரிங்களா? ஸோ 2 எவ்வளோ டிவைட் பண்ணலாமா? அதை 2 டிவைட் பண்ணி ஈஸியாக இருக்குண்ணா. சரிங்களா? டிவைட் பை 2 போட்டுறேன். மூணாவதுங்க -x + 2z = 3. இது என்ன பண்ணுங்க, ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ணுங்க, 3 and 4 சால்வ் பண்ணுங்க. 3 நமக்கு நமக்கு x - 2z சரியா? இது -x + 2z + இங்கே மைனஸ் இந்த -6 -6 2 வாட் பண்ணால் -3 இருக்குங்களா? சாரி ஃபோர்த்தில் மைனஸ் என்ன பாருங்க, 2 கேன்சல் ஆகுது, 2 கேன்சல், 3 கேன்சல் ஆகுது, 0 கிடைச்சிருந்துச்சா? ஏன்னா 0 எடுத்துகிட்டு வந்தா இந்த கிவன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து கன்சிஸ்டன்ட் இருக்குண்ணா. சரிங்களா? and test infinite any solution. நிறைய சொல்யூஷன் வரும். இதில் அந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், அது என்ன எக்ஸாம் அவசியம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக இதை எழுதணும் நீங்கள். அதாவது இட் ஹாஸ் இந்த நமக்கு இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன், சிஸ்டம் ஹாஸ் வந்து இன்ஃபினைட் மெயின் சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் எழுதாங்க எக்ஸாமில். சரிங்களா? 0 வரும்போது இட் ஹாஸ் இன்ஃபினைட் மெனி சொல்யூஷன் போட்டுருங்க.